திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனா பவது சஹனௌ புனஸ்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகாநாராயண உபநிஷத்தினுடைய 86வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் பிரம்மமே எல்லாமா கடலில் ஏற்படுற அலை போல் பிரம்மத்திலிருந்து தான் நிறைய அலைகள் மலையா காற்றாய் அப்படின்னு எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்ல, இது பிரம்ம லட்சணம். இதெல்லாம் லட்சணம்னா கூட ரிலேட்டிவ் தான், இதுதான் ஃபைனல் பண்ண முடியாத ஒரு லட்சணம். ஆனால் இதெல்லாம் அதில் இருக்குது. எங்கே இருக்குது? சத்துங்கிற அந்த ஒன்று இருந்தது, தோன்றாமல் இருந்தது. சௌமிய இதமக்ர ஆசித். சௌமிய எதுக்கு முன்னாடி? சிருஷ்டிக்கு முன்னாடி இது ஒன்று தான் இருந்தது, ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிரம்மத்தினுடைய லட்சணங்களை தெளிவாக சொல்லிட்டு, இதில் சந்தேகம்லாம் வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் வேண்டான்னு சொல்கிறத விட மனனம் பண்ணும்போது சந்தேகம் இல்லாத நிலை ஏற்பட்டுடும். இப்போ நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அதை செய்யாத, இதை செய்ய, அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அதுவாகவே இயல்பாகவே ஒருத்தவனை பார்த்து கவலைப்படாதன்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். கவலைப்படக்கூடிய காலகட்டத்தில் அவன் கவலைப்பட்டுன்னு இருப்பான். விதியில் இருக்கிறவன். சப்போஸ் மதியில் இருக்கிறான், ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கவலை அவனை பாதிக்காது. அதே நேரத்தில் இந்த நரகங்கிற கீழ் லோகத்தில் இல்லாமல் மேல் லோகத்தில் பூர்வ மத்திய அதுக்கு மேற்பட்ட ஸ்தானத்தில் இருப்பான். அட்லீஸ்ட் பூர்வ மத்தியில் இருப்பான், அதை விட்டு இறங்க மாட்டான். அமைதி இருக்கானோ இல்லையோ, ஆனந்தமாக இருக்கானோ இல்லையோ, அன்பாக இருக்கானோ இல்லையோ, சுகதுக்கமற்ற நிலையில் பூர்வ மத்தியில் அந்த ஞானியானவன் இருப்பான். ஞானிகள் பூஜிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து கொடுக்குறான்னு நேற்று பார்த்தோம். ரொம்ப அற்புதமான மந்திரம் அது. ஏன்னா ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகளுடைய வேலைகள் என்னங்கிற கேள்விக்கு பதில் வந்துடுச்சு. ஏன் வணங்கப்படணும்னா அவனால தான் தானம், யஜ்யம், தபம், இதுதான் இந்த உலகம் நிற்கிறதுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்குது. இந்த இன்னொரு வார்த்தை தமம்னு ஒரு வார்த்தை. தமம்னா ஒழுக்கம், வேறு ஒன்றும். தமம், தானம், தபம், யஜ்யம். இப்போ நீங்கள் தபம் செய்கிறீங்க, ஒரு யோகத்தை பிடிச்சாலே தபம் செய்கிறீங்க. இந்த தபத்தில் என்ன தெரியுமா சிறப்பு? நீங்கள் ஒன்றில் நிற்கிறீங்க, தபம். அந்த ஒன்றில் நிற்கிறதுனால சதா சித்த சுத்தியாகவே இருக்கும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற நாளுடைய வேலைப்பாடு உங்களை அலக்கழிக்காது. இல்லைன்னா மனம் என்ன பண்ணிடும்? உன்னுடைய நரகத்தை நீ அனுபவிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சுன்னா அது யாரையும் கேட்காம நரகத்துக்கு போயிடும். இருட்டில் போய் உட்காந்து துக்கப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கும். யார் பேச்சையும் கேட்காது. ஓங்காரம் ஜபிச்சா வெளிப்படலாம். ஓங்காரம் ஜபிக்கணுங்கிற புத்தி அந்த நேரத்தில் வரணும், ஞாபகத்துக்கு வரணும். அது ஞான நிஷ்டையில் போனால் எப்போயெல்லாம் இடர்பாடுகள் வருதோ அப்போயெல்லாம் ஓங்காரம் தானாக உள்ளேருந்து வெளியில் வரும். இல்லையா? யாமிருக்க பயமேங்கிற முருகப்பெருமானுடைய குரல் ஒலிக்கும். எங்களை போன்றவர்களுக்கு அந்த மாதிரி நடக்குதானா? நடக்கும். அது நடந்துட்டு போட்டோன்னு நாங்கள் அதை மதிக்கிறது இல்லை. அது நடக்கட்டும், துக்கமாக தானே இருக்குது, துக்கமாக இரு, நல்லது தான், உடம்புக்கு நல்லது. பொதுவாக வியாதியையே தியானம் பண்ண சொல்லுது வேதம். வியாதி இருக்குல்ல, அதை தியானம் பண்ணு. அந்த வியாதியை, என்னுடைய துக்கத்தை தியானம் பண்ணு. வியாதியே பிரம்மம்னு நினச்சி தியானம் பண்ணு.
அதனுடைய ஆழத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கு மேலே துக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது சொல்லும். அதாவது பயம்னா அதனுடைய மேக்சிமம் எட்ஜு என்ன, அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, அது வரைக்கும் போய் பார்த்துடணுங்கிறது. அப்போ பயமே இல்லாத நிலை வந்துடும். மரணமாக அதனுடைய முடிவு என்ன, மரணத்தினுடைய விளிம்பு என்ன அப்படின்னு பார்க்குறது. அப்படி பார்க்க இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் கடைசியில். அது ஒரு கற்பனை. ஆனால் அந்த கற்பனையில் தான் எல்லாரையும் வச்சு செய்யும். வெறும் எண்ணங்கள் தான். அவங்கள காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இருட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். ஆனால் ஞானிகள் அதை இக்னோர் பண்ணுவாங்க. எப்படி இக்னோர் பண்ணுவாங்க? அது நடந்துட்டு போகட்டும், நான் என் வேலையை நித்திய கர்மாவை செய்கிறேன், அனுஷ்டானத்தில் நிற்பாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான். எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் தான். அப்போ எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், எல்லாத்துக்கு பின்னாடியும் உட்காந்து கவலைப்பட்டுருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக கவலைப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் நல்லது வரும் கெட்டது வரும், அது வரட்டும் போகட்டும் நிற்கட்டும். நாம் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதான் தவம். ஒன்றில் நிற்கிறது தவம். இப்போ இடர்பாடுகள் வரும்போது சாமானியர்கள் என்ன பண்ணுவான்னா கலைஞ்சு போயிடுவான். ஒன்றில் நிற்க முடியாது. இங்கே போவான், அங்கே போவான், அங்கே போவான். அப்படியே எனக்கு ஃபுட்பாலை எத்தனை பேர் உதைச்சாங்களோ அத்தனை இடத்துல அது போய் விழும். அது மாதிரி இல்லாமல் ஞானங்கிற ஒன்றில் நின்று அனுஷ்டானத்தை ஒழுங்காக செய்வோம், நடக்கிறது நடக்கட்டும்னு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த காலங்களை கடந்து போகிறான். ஏன்னா இது வாசனையிலேருந்து வரக்கூடிய துயரங்களுக்கு நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. மனம் இங்கே போச்சு, புத்தி அங்கே போச்சு, அகங்காரம் இப்படி பண்ணிட்டேன், இது நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி இது பண்ணாமல் இருந்தால் அது பண்ணியிருக்கலாம், அது பண்ணாமல் அது கிடையாது. அதெல்லாம் வாசனையிலேருந்து வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற, அது எப்படி டேக்கிள் பண்ணுற, உனக்கு அறிவு எந்த நிலையில் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சு செயல்பட்டால் ஓரளவுக்கு ஒரு 75% அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும். இப்போ இந்த உலகம் ஒரு நரகம்தான் ஒரு விதத்தில். அதை சரியாக ஞானம் இல்லாத ஒருத்தவன் அதை சரியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ நரகம்தான் வாழ்க்கையாக போயிடும். அதனால் விரைந்து ஞானத்தை அறிவது தான். நேற்று சொன்னாலையா, கர்மா ஒன்றை உள்ள விடாது, மாயை ஒன்றை உள்ள விடாது, ஆணவம் அறியாமல் ஒன்றை உள்ள விடாது. எதுக்குள்ளே விடாதுன்னா அன்பு அமைதி ஆனந்தத்துக்குள்ளே விடாது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து துக்கத்தை கொடுக்கும். நீ அங்கேயே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ நீ அறிவது தான் அதுக்கு வழின்னு சொன்னால், ஞானத்தேவ கைவல்யம்னு சொன்னால், அறிவால் தான் அது நடக்கும்னு சொன்னால், அந்த 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 அறிவை அறிய வேண்டியதானே. சரி, நான் இப்போ பக்தி செய்கிறேன், பூஜை பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேன், இதெல்லாம் கர்மா. நீ எல்லாம் எதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறியோ சத்தில் நின்று தான் பண்ணுற. இது புண்ணியம் கிடைக்கும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் தாத்காலிகம், நிரந்தரம் இல்லை. நிரந்தரம்தான் முக்தி. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நான் சௌகரியமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்மகாண்டத்திலேயே பூஜையும் யாகமும் அன்னதானமும் பண்ணிக்கிட்டே இருப்பியா? முடியாது. அப்போ நிரந்தரமான தீர்வு இந்த மூணும் கடக்கணும். அதை இங்கே அழகாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நான் கர்மனா, பூஜையினாலேயோ யாகத்தினாலேயோ அன்னதானம் இதெல்லாம் கர்மாவில் வருது, கிரியாவில் வருது. கிரியா யோகம்னு ஒன்று சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பக்தியும் யோகமும் ஞானமும், அதாவது பக்தியும் தியானமும் விசாரமும்னு அர்த்தம். பக்தியும் ஞானமும் விசாரமும், அதுதான் பக்தியும் யோகமும் ஞானமும்னு சொல்லுவோம். மூணும் இது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இது கிரியா யோகங்கிற பக்திக்கு பிரணிதானம்னு சொல்லும், விசாரம் சொல்லும், தியானம் சொல்லும். இப்போ காயத்ரியில் பாருங்கள், காயத்ரியிலையும் வித்மகே அதை விசாரம் செய் அறிவாய், தீமகி அதை தியானிப்பாய், அப்புறம் உன்னாரு அறிவை விழிப்பு நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதானே அதுலேயும் காயத்ரி மகாமந்திரம்னு சொல்கிறதுலையும் அதான் இருக்கே. காயத்ரி மகாமந்திரம்னு சொல்கிறதுலையும் அதான் இருக்குது. கிரியா யோகத்துலேயும் அதான் இருக்குது. பக்தியும் யோகமும் ஞானமும் தான் இருக்குது. அதுதான் பூரணம். இப்போ நான் கர்மனா
கர்மாவால் உனக்கு நீ செய்யக்கூடிய கர்மானால சத்காரியம் பண்ணாலும் சரி, எக்காரியம் பண்ணாலும் சரி, அதனால் உனக்கு நீ அமிர்தத்தை அடைய முடியாது. நான் பிரஜையா, நீ குழந்தைங்கள் ஆண் குழந்தை வேணும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்தி கிடையாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது சொல்லுவாங்க. ஞானிகளுக்கு இல்லை, சம்சாரிக்கிறது. ஞானம் பெற்றவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனே சொரூபமாக இருக்கான். அவன் என்னத்தை கர்மா செய்கிறது. அதனால் இந்த பிரஜா மக்கள் பெற்றெடுக்கணும், மக்களை பெற்றாதான் நமக்கு முக்தி, அதுவும் கிடையாது. நான் பிரஜையா, குழந்தைங்களால் உனக்கு முக்தி கிடையாது. நான் கர்மனா, நான் பிரஜையா, நான் தனேன்னு. நீ சம்பாதிக்கிற தனத்தினால உனக்கு விடுதலை கிடையாது, எல்லாம் தாத்காலிகம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, தேவையான பொருட்களை கடையில் கொடுத்து வாங்கிக்குவேன், அது குறையும், செலவு செய்வேன், நிரந்தரம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த பணமும் உங்கள்கிட்ட பிடுங்கப்படலாம், நஷ்டம் ஏற்படலாம், நீனே செலவு செய்யலாம், எப்படியோ அது குறையும். அப்போ நீ தொடர்ந்து செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை பற்றி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே புறத்தில் இருக்கிறது, ஞானங்கிறது அகத்தில் இருக்கிறது, உன்னுடைய சொரூபமாக இருக்கிறது. உன் மேலே ஏற்றி வைக்கப்பட்டது ஹெல்மெட்டு அப்படின்னா ஹெல்மெட்டுக்கும் தலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தலைங்கிறது உன்னுடைய சொரூபம், ஞானம் அப்படி உன் தலை மாதிரி. ஹெல்மெட்டுங்கிறது கிரியா, கர்மா, தனம், அதனால் வரக்கூடிய நன்மைகள். இப்போ நான் தனேன்னு, பணத்தினாலையும் உனக்கு முக்தி கிடையாது. கர்மாவால் முக்தி கிடையாது, பணத்தினால் முக்தி கிடையாது. குழந்தைங்க குட்டின்னு உறவு சொல்கிறல்ல, எந்த உறவுனாலையும், குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை மேலே தான் பற்று பாசம். ஒய்ஃபை விட குழந்தை குட்டிங்க மேலே தான் இது. அதே மாதிரி ஒய்ஃபும் அதே மாதிரி கணவனை விட குழந்தை குட்டிங்க மேலே தான் அதிகமான பிரியத்தை காட்டுவாங்க. அதனால் முக்தி கிடைக்குமானா கிடைக்காது. இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் உண்மை. அதான் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன அது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, இதுதான் உண்மை. இதை நீ ஏற்றுக்கிட்டே நீ அன்பாயிரு. இதான் நடக்குங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நீ அன்பாயிரு. உங்களுடைய அஞ்ஞானத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களையும் டார்ச்சர் பண்ணுறீங்க. அது மகா தவறு. ஒரு தாய் தந்தையர் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தவறான காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி போனால் தான் நல்லது, இப்படி போனால் தான் நல்லதுன்னு ஒரே ஒரு ரூட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தொங்குறாங்க. அவன் நம்மளை விட அறிவு மிக்கவனாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், சரி அவங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம செய்ய வேண்டிய செய்வோன்னு அவன் என்ன பண்ணுறான், செஞ்சுட்டு போயிடுறான். நீ ஏன் அவங்கள பற்றி கவலைப்படுற? நீ உன்னுடைய வேலையை நீ செஞ்சியா? ஒன்று மட்டும் பாரு. ஒய்ஃப் இருந்தானா ஒய்ஃபை பாரு, 2 பேரையும் பார்த்துங்க. பாக்கி பேரெல்லாம் நீ பார்க்காத. ஏன்னா எல்லாமே என்னது, ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினில் இறங்கக்கூடிய பாசஞ்சர் தான். அவன் கொடுக்க நீங்கள் நீங்கள் தயாரிக்கலை, உற்பத்தி ஆக்க முடியாது. அதனால் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கணும். அதான் ஞானம். என்னால் தான் என் குடும்பமே நிற்குது, என்னால் தான் பையன் பேரன் பேத்தி இதெல்லாம் எதுவுமே நிற்காது. அதை பிடிச்சிட்டு தொங்குற, யார் பேச்சையும் கேட்க மாட்டுற, சோறு தொங்குன்னு விட்டுறாங்க. அதனால் தனேனும், தனத்தினால் நீ சம்பாரி ஓடி உழைக்கிறல்ல, 16 மணி நேரத்துக்கும் பத்தலைன்னு சொல்கிறல்ல, அந்த தனமோ உறவோ யாகமோ பூஜையோ முக்தி கொடுக்காது. தியாகேன்னு ஏக்க, நீ உன்னை நோக்கி போகிற, அதுக்கு எது தடையாக இருக்கோ அதுதான் நாங்கள் போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே அதை விடு, அங்கே அதை விடு. எது உனக்கு தடையாக இருக்கோ, இறைவனை பிடிக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது. இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 நம்ம கூடவே இருந்து, நம்ம உடலுடைய ஒரு அங்கமாக இருந்து, ஒரு உடலாகவே இருந்து நமக்கே தீங்கு பண்ணுது, தொடர்ந்து தீங்கு பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா பிரம்மத்தை மறைக்குது, ஜகத்தையே காமிச்சு சிந்திக்க வைக்குது. அப்போ அது தடை தானே, அதை விடணும். அதை கடந்து செல்லணும். அப்படி விடுறது அல்லது கடந்து செல்வது தான் துறவு. எதெல்லாம் உனக்கு இறைவனை சேர்றதுக்கு தடையாக இருக்குது? 50 வயசுக்கு மேலே. சில பேர் 50 வயசுக்கு மேலே இருக்கானா, 50 வயசு வரைக்கும் வாழ்கிறானா, இதுவே ஒரு கேள்விக்குறி இருக்கா இல்லையா?
அதனால் கர்மனா கிடையாது, பிரஜையா கிடையாது, தனத்தினாலும் கிடையாது. எது தடையாக இருக்கோ அதை விடுறல்ல, அது பேர் தியாகு. தியாகு ஏக அமிர்தத்துவம் ஆனசுகு. துறவு ஒன்றால் தான் அந்த அமிர்த தத்துவத்தை அடைய முடியும். இப்போ இந்த நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் இங்கே உட்காந்துடல. எத்தனையோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உட்காருங்க. அந்த விடுறது இல்லையா, அதை பிடிச்சிருந்தீங்கன்னா இங்கே உட்கார முடியாது. இதை பிடிச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டு போயிடும். நீங்கள் ஞானத்தை பிடிச்சா கர்மா விட்டு போகும், கர்மா பிடிச்சா ஞானமே வராது. ஞானம் ஒரு நாளும் விட்டு போகாது. ஞானம் தொடர்பு, ஞானம் உன்னுடைய ஸ்வரூபம், ஞானம் உனக்கு நிரந்தரமானது, ஞானமே நீ. அதனால் அதில் ஏற்றி வச்சுக்கல. வேதமும் குருவும் என்ன பண்ணுறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க. வேதம் ஞானத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவோம், ஞானத்தை கொடுக்கலை. ஞானத்தை மறைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை நகர்த்துறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீ உன்னுடைய ஸ்வரூபமே ஞானம்தான், அறிவு தான், ஆனந்தந்தான், அன்பு தான், அமைதி தான். உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ பார்க்க மாட்டுற. ஏன்னா கண்ணாடி அழுக்காக இருக்குது. சித்தத்தை சுத்தி பண்ணால் ஸ்வரூபம் உனக்கு தெரியும், உன்னுடைய முகமே அழகாக தெரியும். கண்ணாடியில் கரை படிஞ்சிருக்கு. இந்த கரையை குருவானவங்க என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணுறாங்க. அதனால் உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு வருது. ஸோ துறவு ஏக்க இது மகா வாக்கியம். இது நான் கர்மனா நான் பிரஜையா தனேன தியாகே ஏகே தியாகேன ஏக ஏகே அமிர்தத்வம் ஆனசுகு. இது மகா வாக்கியம். இது எப்படி எழுதிக்கிறீங்க, தியாகேன ஏகே எழுதுங்க. தியாக மகா வாக்கியத்தில் தியாகேன ஏகே, தியாகத்தால் மட்டுமே அமிர்த தத்துவம் ஆனசுகு. தியாகேன ஏகே தியாகேன ஏகே அமிர்த தத்துவம் ஆனசுகு. தியாகேன ஏகே அமிர்தத்வம் ஆனசுகு. மகாநாராயண உபனிஷத். எந்த உபநிஷத்துன்னு வாக்கியம் கொடுக்குறோன்னா அந்த உபநிஷத்தை ப்ராக்கெட்டில் கீழே எழுதிக்கணும். சொல்ல விட்டால் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே எழுதணும். எந்த உபநிஷத்துலேருந்து எடுத்திருக்க மகா வாக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி. பரேனு நாக்கே நிகிதம் குஹாயாம். நாக்கே பரேன்னு, இந்த சொர்க்கத்தை விட மேலானது ஒன்று இருக்குது. எல்லாம் சொர்க்கம் தானே எல்லோரும் புண்ணியம் பண்ணுறாங்க. புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்தில் என்னென்னா கேட்டது கிடைக்குன்னு நினச்சது நடக்கும். எத்தனை நாளைக்குன்னா தற்காலிகம் தான். புண்ணியசேனே மத்திய லோக்காக, புண்ணியம் குறைஞ்சா தானாக கீழே இறக்கி விட்டுருவான். அதனால் இதை விட பரேனு நாக்கை நிகிதம். நாக்கைன்னா சொர்க்கத்தை விட மேலான ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா உனக்குள்ளே இருக்குது. நிகிதம் குஹாயாம், உன்னுடைய குகைக்குள்ள, ஹிருதய குகைக்குள்ள. விப்ராஜ் வெளிச்சமாக ஒளியாய். எதையோ விஷந்தி, இதனை யதிகள் அடைகிறார்கள். நேற்று கிரத்தம் பஷ்யந்தின்னு பார்த்தோமா, இந்த கிரத்து மாதிரி தான் யதி. ராமானுஜரை யதி ராஜுன்னு சொன்னார் இவர் பெருமாள், வரதராஜ பெருமாள். யதி ராஜுன்னு பேர் கொடுத்தார். நீ தான் யதிகளுக்கெல்லாம் ராஜ். யாரெல்லாம் முமுட்சுவாக இருந்து பிரம்மஞானத்தை பெறுகிறார்களோ அவங்களுக்கு ராஜாவான யதி நீ, யதிராஜ். அதுபோல் இந்த எத்தையோ விஷந்தி, யதி முயற்சி செய்பவர்கள், தபஸ் செய்பவர்கள், முமுட்சுக்கள் அடைகிறார்கள். எங்கே? ஹிருதய குகைக்குள்ள. ஹிருதய தகராலயம். தகரம் அப்படின்னா சிறியன்னு அர்த்தம். சிறிய அணுவாக இருக்கக்கூடிய அதுக்குள்ளே ஒரு மகத்தான ஒரு ஆகாசம் இருக்கிறது. அதுக்குள்ளே அண்ட சராச்சரங்களும் இருக்கிறது.
அதை அறிவாயாக தியானிப்பாயாக, அது உன்னுள் இருக்கிறது, அதோடு தொடர்பு கொள்வாயாகங்கிறது சிறப்பு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்போ பூஜை செய்யக்கூடாதா, யாகம் செய்யக்கூடாதா, அன்னதானம் செய்யக்கூடாதா? அதெல்லாம் செஞ்சால் தான் அடுத்த யோகம் கைகூடும். இப்போ வெறும் பக்தி மட்டும் பத்தாதுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். யார் போய் சொல்வா, யாருக்கிட்ட சொல்வா? கோயிலுக்கு வரதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு, தரிசனம் பண்ணுறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு நினைக்கிறவன்ட்ட போய் பக்தி பத்தாது, நீ 100% இறைவனே உனக்கு முன்னாடி தரிசனம் ஆனால் கூட அதுவும் தாத்காலிகம் தான், மறைஞ்சிடுவார். தரிசனம் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருக்கும், நிரந்தரமான விடுதலை கிடையாது. அப்போ பக்தியிலேருந்து நீ யோகத்துக்கு போகணும். யோகம்னா என்ன? இது கூட மேலான ஞானம்ங்கிற நிரந்தரம் இருக்கே, இந்த நிரந்தரத்தை அடையிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் யோகம். ஏகாந்தமாக உட்கார்றது, ஜபம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, எதற்கெல்லாம் நீ என்ன முயற்சிகள்லாம் செய்கிறையோ அந்த யத்தனம் தான் யதி. அந்த முயற்சிகள் எல்லாம் யோகம். சுரூபத்துக்கு அழைத்து செல்வது, உங்களுக்குள்ள ஒன்று அழைச்சிட்டு போகிறதுக்கு அறிவு ஒண்டிதான் நுட்பமான வழியாக இருக்கிறது. எத்தையோ விஷந்தி. அப்போ என்னாச்சுன்னா, யாகம் பண்ணக்கூடாதா, பூஜை பண்ணக்கூடாதா, அன்னதானம் பண்ணக்கூடாது, பண்ணுனா தான் அடுத்த கதவு திறக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டு. என்ன சொன்னேன் இல்லையா, அஷ்டாங்க யோகத்தில் யமநியமம் இருந்தால் தான் நீ ஆசனம் உனக்கு சித்தியாகும். ஆசன சித்தியானால் தான் ஒன்றுல நிற்ப. பிரத்யாகாரம் தொடர்ந்தால் தான் தாரணா நிற்கும். தாரணா கடந்தால் தான் தியானம் கைகூடும். தியானம் தொடர்ந்தால் தான் சவிகல்ப சமாதி கிடைக்கும். சமாதி தொடர்ந்தால் தான் சவிகல்ப சமாதி தொடர்ந்தால் தான் நிர்விகல்ப சமாதி கிடைக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லாமல் ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல அந்த கதவு லாக்காக இருக்கும், அங்கே நீ பயணிக்க முடியாது, ஃபார்வேர்ட் போக முடியாது. அதனால் ஆரம்பத்தில் நீ ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் கற்றுக்காட்டினா கூட இதெல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவு இருந்தால் சந்தர்ப்பம் கேப்பு கிடைக்கும்போது, ஏன்னா நடுவில் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது ப்ரைமரி ஸ்கூல் மாதிரி 5 வயசில் சேர்க்கலை, 50 வயசில் சேர்றீங்க. 25 வயசு உள்ளவங்களும் உட்காருவாங்க, 40 வயசுலேயும் உட்காருவாங்க, 60 வயசுலேயும் உட்காருவாங்க. 20, 40, 60 மூணுமே உட்காரும். அதனால் அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, எங்கே முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அறிய வேண்டியதை அறியறது நிச்சயம். அறிய வேண்டியதை அறிஞ்சால் தான் அங்கே ஒர்க் ஆகும். இல்லைன்னா தம்பு இம்ப்ரெஷன் கரெக்டாக இல்லை, பூரணமாக இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. அதுபோல் பூஜை செய்யணும், யாகம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா செய்யணும். அது செய்தால் யோகம் கைகூடும். எல்லாம் தொடர்ந்து கேட்க முடியலல்ல. இப்போ இவ்வளோது அமிர்தம்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? நீங்கள் ஒரு 200 ஆடியோ கிராஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 200 ஆடியோ கிராஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. என்ன சாதாரணமாக பேசுகிறது, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்க உங்கள் சைத்தன்யமான சுத்திகரிக்கப்பட இதே வார்த்தை அமிர்தமாக மாறிடும். சாதாரண வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தது குரு வாக்குனால் மந்திர வார்த்தையாக மாறும்போது உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகிறது அதே ஓங்காரம். பக்குவப்படாதப்ப அது சாதாரண வார்த்தையாகவும் சாதாரண அறிவாக தான் இருக்குது. அப்போ இந்த 5 நிலைகளை கடக்கிற வேலையை வாக்கு சக்தியானது, குருவனுடைய தபசக்தியானது வாக்கு சக்தியாக மாறி உங்கள் உள்ளத்தை ஊடுருவி அழைச்சிட்டு போகிறது. அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் பூஜை செய்யணும், யாகம் செய்யணும், அன்னதானம் செய்யணும். ஆனால் இதனுடைய எல்லை என்ன, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் முக்திக்கான அடிப்படை ஆதார படிக்கட்டுகளை தவிர இது முக்தி தராது. சரி, துறவு என்னன்னா எது தடையாக இருக்கோ அதை விட்டு விலகிறது துறவு. எது உனக்கு தடையாக இருக்குது? பிரம்மத்தை அறியறதுக்கு தடையாக இருக்கிறது மாயை தான். பிரம்மத்தை அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது மாயை தான். அப்போ மாயை நீ கடக்கணும். அதை துறவுன்னு சொல்கிறாங்க. அச்சா, வேதாந்த விஞ்ஞானம் நிச்சயதார்த்த
சந்நியாசம் யோகாத் யதயக வேதாந்த விஞ்ஞானம். அப்போ நீ இந்த நிலையை தொடர்றதுக்கு வேதாந்தங்கிற சொல்லக்கூடிய உபனிஷத்தை அறிய 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 அது சுநிச்சித்த நன்றாக உறுதிப்படுத்துகிறது, ஏகாகிரம் கொடுக்குது. ஒன்றில் நிற்கக்கூடிய கடைசி வார்த்தை, அடுத்தது முக்தி. ஏகாகிரம் பிரம்மனிஷ்ட. ஏகாகிரம் ஒன்றில் நிற்கிறது, ஏகாகிரத்தில் நிற்க விடாது. ஒன்றில் நின்னா பலமுறை சொல்லியாச்சு. ஏகாகிரம் ஒன்றில் நிற்கிறது தவம், ஞானம், சித்தி, முக்தி, இறைநிலை, ஸ்வரூபம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒன்றில் நிற்க முடியாது. ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபுட்பால் மாதிரி நம்மளை பல விதமாக எட்டி உதைக்கும். அந்த பால் உருண்டு போகிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை உருண்டு போயின்னு இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஞானமே ஒரே வழி. அதனால் விரைந்து அறியணுங்கிற புத்தி தான் இருக்கணுமே தவிர உட்காந்து அழுவுறதுனால விடுதலை கிடைக்காது. எது நமக்கு குறைபாடு இருக்கோ அதை நிறைவுபடுத்திக்கணும், அவ்வளோதான். இந்த 3 ஆணவம் கர்மம் மாயை அல்லது அவித்யா காமகர்மம் சொல்லக்கூடிய இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடையணும்னா அறிவதே பிரம்மத்தை அறிவதே, மெய்ப்பொருளை அறிவதே, உன்னை அறிவதே, ஜகத்தை அறிவதே. இத்தனை விஷயத்தை அறிய முடியாதுன்னா ஒன்றே அறி அப்படின்னு பிரம்மஞானத்தை உபதேசிக்கிறாங்க. அது யார் உபதேசிக்கிறேன்னா வேதாந்த விஞ்ஞானம் சொல்ல அது என்ன பண்ணும், நிச்சித அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உறுதிப்படுத்தணும். சொல்கிறோம் இல்லையா, உறுதிப்படுத்துகிறேன்னு. எதை உறுதிப்படுத்தினா ஒன்றில் நிற்கணுங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தும். ஒன்றா நீங்கள் கேட்க கடைசியில் அத்வைதம்ங்கிற அந்த நிலைக்கு வந்துடுவீங்க தானாகவே, சுபாவமாகவே. கடைசி வார்த்தை, கடைசி முயற்சி. அதுக்கப்புறம் முயற்சியே கிடையாது. ஏகாகிரத்துக்கு மேலே முயற்சியே கிடையாது. சாதாரணமாக பேசாமல் உட்கார வேண்டியதுதான். சும்மா இரு. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. அறிவு இல்லாமல் சும்மா இருக்க முடியாது. அறிவு தான் எல்லாமே, அறிவு தான் செய்யுது. நீ செயல்படனாலும் அறிவு வேணும், நீ சும்மா இருக்குனாலும் அறிவு வேணும். செயல்படுறதை விட சும்மா இருக்கிறதுக்கு பேரறிவு வேணும். அந்த பேரறிவு தான் ஞானம். அது சின்ன சின்ன வார்த்தைகளாக உங்களுக்கு உபதேசம் செய்ய இந்த சத்தையே தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சித்துக்கு ஒரு நாள் அது கிடச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சத்தையே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சித்தானது முழு மூச்சோட பல ஜென்மாக்களாக, பல வருடங்களாக, பல இடங்கள்லாம் போய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த சித்துக்கு குருவனுடைய வாக்சக்தியானது ஏதாவது ஒரு வார்த்தையாக முக்தியை தரும். அந்த ஒரு வார்த்தை போதும். எந்த வார்த்தை வேணாலும் இருக்கும், சொல்ல முடியும். அந்த வார்த்தையால் நீ முக்தி அடையலை. நீ தேடின சொல்கிறோன்னே எத்தனத்தினால முயற்சியினால் அது அமிர்தமாக அந்த துளி உங்களுக்குள்ளே இறங்கும். நீனா அதை செயற்கையாக அடைய முடியாது. பயிற்சி முயற்சியும் அங்கே. அதனால் நீ ஜெயிக்க முடியாது. பயிற்சி முயற்சியினால தான் ஜெயிக்கிற. பயிற்சி முயற்சினால் நீ ஜெயிக்க முடியாது. ஆனால் பயிற்சி முயற்சியும் செய்தால்தான் ஜெயிக்க முடியும். வித்தியாசம் புரியுதா? பயிற்சி முயற்சியும் இருக்கிறவனுக்கு அந்த குரு சொல்லக்கூடிய அந்த வாக்கானது, ஒரு வார்த்தையானது சித்தி கொடுக்கும். அது ஒன்றே சித்தி கொடுக்கும். அனுஷ்டானம், தபம், ஞானம், ஏகாகிரம், சத்தியம் சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் உன்னத வார்த்தை, ஸ்வரூபத்தினுடைய வார்த்தை. இப்போ எப்போ புரியும்? இப்போ நான் சொன்னேன், இந்த 11,000 மந்திரத்தை 11 வார்த்தைகளாக போட்டோமே, 11 வார்த்தைகளை கொண்டு போய் அறிஞ்சால் அவன் முக்தன் ஆகிடுவான். ஆனால் அவன் எப்படி அறிவான்? சப்தார்த்தமாக அறிவான். அறிதலாக தான் இருக்குமே தவிர தெரிதல் இருக்காது, புரிதல் இருக்காது, உணர்தல் இருக்காது, அனுபூதி இருக்காது. அனுபூதி தான் நிரந்தரம். அப்போ 11,000 மந்திரத்தை எதை வலியுறுத்துது? எதுக்கு அந்த 11 வார்த்தை கொடுக்குறோன்னா இதை தான் இந்த 11,000 மந்திரமும் வலியுறுத்துது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே இந்த வார்த்தையை நீ கவனம் செலுத்துவாயாக. ஆணவம்னா என்ன, கர்மம்னா என்ன, மாயைனா என்ன, சத்துவகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா, தமோகுணம்னா என்ன, ஜாகிரதை என்ன, சுசுப்தினா என்ன, ஸ்வப்னம்னா என்ன,
காமம்னா என்ன, கோபம்னா என்ன, லோபம்னா என்ன, எது மேலே ஏற்றுது, எது கீழே இறக்குது, எங்கே எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. கர்மா கர்மத்தை யோகமாக பண்ணுறது, அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான். அது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் எப்படி விடுதலை பெற்றீங்கன்னா, விடுதலை பெற்று இந்த கிளாஸில் உட்காந்துருக்கீங்கன்னா விடுதலை தான். அது எப்படி விடுதலை? கர்மாவிலேருந்து விடுதலை. எப்படின்னா அதை யோகமாக மாற்றுனீங்க. 8 மணி நேரம் போதையும், 5 மணி ஆனால் நான் கிளம்புறேன், ஆளை விடு, நாளைக்கு பார்க்குறேன், அது எவ்வளோ பெரிய வேலை, எத்தனை ஜென்மாக வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை ஜென்மாக செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துச்சுல்ல. இதனால் தொழில் கெட்டு போகாது, குடும்பம் கெட்டு போகாது, விளைவு துஷ்டமாக இருக்காது, விபரீதமாக இருக்காதுன்னு புரிஞ்சு தானே நீங்கள் அதை விட்டீங்க. விட்டதுனால இங்கே உட்காந்து அந்த தைரியம், அதுதான் ஞானம். அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அறிவு இருக்கிறதுனால வருது. இல்லைன்னா அதை விட்டுடே நீ இதை பிடினா பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க. நீங்கள் அதை செய்து பார்ப்பீங்க, சிந்திப்பீங்க, பல நாள் சிந்திப்பீங்க. அதனால் எவ்வளோ லாபம் வரும், நட்டம் வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதை விட இது மேலானது. ஞானம் இருந்தால் கர்மா போகுங்கிறது சத்தியம். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இந்த கிளாஸை 2000 ஆடியோவும் கேட்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா கிடைக்க சான்ஸே கிடையாது. ஏன் மற்றவங்களால முடியல? அறிவு இல்லை, சொல்லிக் கொடுக்குற அறிவு இல்லை. அதனால் வேதாந்த விஞ்ஞானம் ஏகார்த்தத்தை கொடுக்குது, ஏகாகிரத்தை கொடுக்குது. சந்நியாசம் யோகாத் யதயக, இந்த துறவு செய்து எதிகளான சுத்த சத்வாகா, துறவு செய்வதனால எதிகான இந்த முமுட்சுகள் சுத்த சத்வாகனா புலன்கள் ஒடுங்குகின்றன. சத்துவம் சொன்னாலே புலன்கள், ஞானேந்திரியங்கள் தான் சத்துவம்னு சொல்கிறது. சத்துவகுணங்கிறது இது நல்ல விஷயங்கள் தான் சத்துவகுணம். இந்த புலன்கள் ஒடுங்கிட்டாலே நல்ல, அதனால் சத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க. சித்த சுத்தியை சத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க. அதான் சுத்த சத்வாகா. இந்த துறவு செய்து யதிகளானவர்கள் புலன்கள் சித்த சுத்தி வரும்போது, அப்படி வாழும்போது தே பிரம்மலோகே, அவர்கள் முக்தர்களாக பிரம்மலோகத்தில், பிரம்மாலோகம் இல்லை, பிரம்மலோகம், முக்தி லோகம், விடுதலை. இங்கே தான் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மலோகேனா அவர்கள் வாழும்போதே பிரம்மலோகே, இந்த பூலோகத்தில் வாழும்போதே பிரம்மலோகத்தில் இருக்கிறதா? வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பால் என்ன ஆகுதுன்னா பராந்த காலே, பிறகு வாழும்போது பிரம்மலோகே, பராந்தே காலே, மரணத்துக்கு அப்புறம் பரா அமிர்தாத்தே, இறை அனுபூதியினால் பரிமுட்சயந்தி, மோட்சம் என்ற வாழ்க்கைக்கு அப்பாலுங்கிற பலனை அடைகிறார்கள். வாழும்போது முக்தர்களாக வாழ்க்கைக்கு அப்பால் விதேக முக்தியையும் அடைகிறார்கள். முக்தன் மோட்சம், முக்தன் ஜீவன் முக்தன், மோட்சம் விதேக முக்தி அப்படின்னாக வேதாந்த விசாரம் ஏகாகிரம் கொடுக்குங்கிறது அறிவு. இப்போ யார் ஒன்றில் நிற்கணும்னு சொன்னது? குருவா? இல்லை, வேதாந்தம் ஒன்றில் நில்லு அப்படின்னு சொல்லுது. ஆரம்பத்துலேயும் சொல்லுது, நடுவுலையும் சொல்லுது, இறுதியாகவும் சொல்லுது. ஏகாந்தம்தான் ஏகாகிரத்தை கொடுக்கும். அதுக்கே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எப்போ ஏகாகிர சித்தம் வரும், எப்போ ஞானாகினி பிறக்கும், எப்போ கர்மத்தை எரிக்கும். அனுசிரவணம், நன்றாக கேட்க, அனுச்சிந்தனம், தொடர்ந்து அதை சிந்திக்க, இதை சிந்திக்கங்கிறது விசாரம் செய்ய உங்கள் அந்த உள்முக யாத்திரை, நேற்றே சொன்னேன், உள்ளே வெளியேன்னு வச்சுங்க, உள்முக யாத்திரை செய்ய அனுசிரவணம் அனுச்சிந்தனமாகுது. அனுச்சிந்தனம் ஞானாகினிங்கிற அக்னியை ஏற்படுத்துது. ஞானாகினி கர்மநாசம் பண்ணுது, மனோநாசம் பண்ணுது. ஏகாந்தம் தனிமைக்கு போகுது. தொடர்ந்து தபம் செய்ய, தியானம் செய்து, தியானத்தினால நிச்சயம் அடையிறது, நிச்சயினால் அனுபூதிக்கு போகிறது. ஸோ இங்கே வாழும்போது எத்தியாகவும் பிரம்மலோகத்துலேயும், வாழ்க்கைக்கு அப்பால் பராந்த காலே பரா அமிர்தாத்து பரிமுச்சயந்தி, எல்லா விதத்துலேயும் விடுதலை அடைகிறான். ஸோ ஒன்றில் நிற்பது அறிவு, வெற்றி, தபம், முக்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றில் நிற்கிறதுனால வருது. மறுபடியும் தகராலயத்துக்கு இன்னொரு பேர் சிதம்பரம், சித்தாம்பரம்.
சிறிய ஆகாசம், சித்தினுடைய ஆகாசம், சித்தாகாசம் சொல்கிறோம் இல்லையா, சித்தினுடைய ஆகாசம், உயிர் இருக்கும் இடம், தகர ஆலயம், சிறிய ஆலயம், தகர ஆலயம், தகராலய ரகசியம்னு பாமன் சுவாமிகள் ஒரு புத்தகத்தை இந்த மந்திரத்தை எடுத்து தான் இந்த தகராலயம் 2-3 உபநிஷத்தில் வரும். இந்த உபநிஷத்தில் 2 இடத்துல வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்லுதுன்னா, தஹ்ரம் தஹ்ரம் தஹரம் விபாப்பம். இந்த தகரம் சொல்லக்கூடிய உன்னுடைய சிறு பகுதி சித்தம்பரம், சித்தனுடைய அம்பரம். அம்பரம்னா ஆகாசம், சித்தனுடைய ஆகாசம். சித்தன ஆகாசம்னா என்னது? சித்து வாழுமிடம், சித்து வாழுமிடம், சித்தாகாசம். அப்போ வெளியில் இருக்கிறது பராகாசம், சத்தாகாசம்னு கூட சொல்லுங்கள். இப்போ சிற்சபை பொற்சபைன்னு சொல்லுவாங்கல்ல, பொற்சபை சத்தை குறிக்கிறது, சிற்சபை ஜீவனை குறிக்கிறது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிவுறுத்துறது தான் அந்த சிதம்பர ரகசியம். இந்த ரகசியம்தான் நீ உயிர். தகரம் விபாப்பம், பாவமற்றது, பரமே மேலானது. அசம்பூதம் அஸ்மபூதம் யத் புண்டரீகம், தாமரையானது, 8 இதழ் கொண்ட தாமரையானது. புறமத்தியம், இந்த புறம் சொல்லக்கூடிய இந்த உடம்பினுடைய நடுவில் இருக்கிறது. அஸ்தம் ஸ்திதம், நிலைத்திருப்பது. ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா ஹிருதயத்தினுடைய, இன்னும் சொல்லப்போனால் புறமத்திய புறமத்தியம் இல்லை, புறனா என்னது? புறம், பிரம்மபுரம். இந்த உடம்பை பிரம்மபுரம்னு சொல்லுவாங்க. இந்த புறம் தான் ஊராக இருக்குது நம்ம. இப்போ புறமத்தியம், உடம்பனுடைய நடுவில் அஷ்டம் நிலைத்திருக்கக்கூடிய யத் புண்டரீகம், ஒரு தாமரை. எந்த தாமரை? அஸ்மபூதம், 8 இதழ் கொண்டு இருக்கிறதோ, பரமே மேலானது, விபாபம் பாபமற்றது, தகரம் சிறியதாக இருக்கிறது. அணு சித்து, சித்து சிறியது, அனோரணியான். பிரம்மத்தை எப்படி சொல்கிறோம்? மகத்துன்னு சொல்கிறோம். மகத்தோ மகியான், அதாவது சமஷ்டிய பிருகத்துன்னு சொல்கிறோம். சமஷ்டிய பிருகத்துன்னு சொல்கிறோம். எது சமஷ்டினா? சித்தெல்லாம் சேர்ந்தா சமஷ்டி. சித்துனா என்னது? ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்தா சத்து. சத்து தன்னை பிரிச்சுக்கிட்டான் சித்து. இது புரியுதா? புத்தி தனியாக இருந்தால் புத்தி, சமஷ்டியாக இருந்தால் மகத்து. புரியுதா? தனியாக இருந்தால் வாயு, சேர்ந்து இருந்தால், தனியாக இருந்தால் பிராணன், சேர்ந்து இருந்தால் வாயு. அப்போ சமஷ்டி எல்லாமே என்னது? பிருகத்து, பெருசாக இருக்குது. பெருசாக இருந்தாலும் அதுதான் சிறுசாக இருக்கும். அதுதான் அனோரணியான், மகத்தோ மகியான். நமக்குள்ளே இருக்கிறத சித்துன்னு தான் சொல்லும். சத்தை பேசவே மாட்டாங்க. சத்தை பேசும்போதெல்லாம் சித்து அதுக்குள்ளே அடங்கும். சித்தையே பல இடத்துல சத்தாவும் சொல்லுவாங்க. தவறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான். ஆத்மா தன்னை ஆத்மாவாக நினைக்கிறது. ஆத்மா தான் ஆத்மா இல்லை, தான் பரமாத்மா, மேலானது, உயர்வானது. அதை தான் அறியாமல் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அதனால் புறமத்தியம் அஸ்தம், இந்த உடம்பு நடுவில் புண்டரீகமாக தாமரையாக 8 இதழ் கொண்டு இருக்கக்கூடிய மேலான பாபமற்ற சிறியது சித்து அணு. தத்ராபி தகரம் ககனம் விஷோக தஸ்மின் எத அந்த தது உபாசிதவியம். தத்ராபி அங்கே தகரம் சிறிய, ககனம் ஆகாயம் இருக்கிறது. அந்த அணுக்குள்ள ஒரு சிறிய ஆகாயம் இருக்கிறது. விஷோகம், அதை தொட்டால், அதை அறிந்தால், அதை புரிந்தால், அதை தொட்டால் அடைந்தால் விஷோகம், சோகமற்ற நிலை ஏற்படுகிறது. தஸ்மின், அதனால் எது அந்த எதந்த தது உபாசின், அதுக்கு உள்ள, அதுக்குள்ள, அது அந்த அதுக்குள்ள, அதனுள்ள எது இருக்கிறதோ, தகரம் சிறிதாக இருக்கிறதோ,
தது உபாசித்தவ்யம், அதை தியானிக்க வேண்டும், அதை அறிய வேண்டும். சித்தான நீ சத்தான உள்ள இருக்கக்கூடிய பொருளை தியானிக்க வேண்டும், விசாரம் செய்ய வேண்டும், அறிய வேண்டும். யோ வேதா அதோ ஸ்வரக, எது வேதத்தினுடைய ஆரம்பத்தில் ஓம்னு இருக்கோ, ஸ்வரமாக இருக்கோ, வேதத்துக்கு ஆரம்பத்தில் எது யோ வேத ஆதோ, எது வேதத்துக்கு ஆரம்பத்தில் ஓங்காரம் இருக்குது, எது வேதத்தில் ஆரம்பத்தில் இருக்குன்னு சொல்கிறார்களோ, புரோக்தோ சொல்கிறார்களோ, எது வேதத்துக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, வேதத்துக்கு ஆதாரம் காயத்ரி, காயத்ரிக்கு ஆதாரம் வியாகிருதி, வியாகிருதிக்கு ஆதாரம் ஓங்காரம். டெய்லி இதை சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்? ஓங்காரத்தினுடைய வீரியம் தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறோம். யோ வேதா ஆதோ ஸ்வரக, எது வேதத்துக்கு ஆதியில் ஸ்வரமாக இருக்கிறதோ, ஓங்காரத்துக்கு ஸ்வரம்னு ஒரு பேர் இருக்குது, சாமம்னு ஒரு பேர் இருக்குது, பிரணவம்னு ஒரு பேர் இருக்குது, ஓம்ங்கிற பேர் இருக்குது. அந்த ஸ்வரம் புரோக்தோ சொல்கிறார்களோ வேத அந்த பிரதிஷ்டிதக, அதுவே வேதத்தினுடைய முடிவுலையும் நிலைத்து நிற்கிறது. எது ஆரம்பத்தில் தொடங்குதோ ஓங்காரம், அதுவே வேதாந்த முடிவிலையும் நிலைத்திருப்பதாக இருக்கிறது. எது இறுதியில் நிலைத்து நிற்கும்னா பிரம்மந்தான். அப்போ ஓங்காரம் பிரம்மம். ஓங்காரத்தை பற்றி சொல்லாத வேதம் இவங்க தான் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, பாலிட்டிக்ஸ் கொள்கையில் நிற்கிறான். நாங்கள் ஓம் சொல்ல மாட்டோம், வெறுமனே சொல்லுவோம். பல மந்திரங்கள் ஓங்காரம் சேர்க்காம, தெரிஞ்சே சேர்க்காம சொல்கிறாங்க. ஓங்காரம் உயிர் கொடுக்குன்னு சொல்லியாச்சு, இத்தனை உபநிஷத் சொல்லுது. வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லலை. சொன்னால் சொல்லுங்கள், நாம் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓங்காரத்தை சொல்கிற மாதிரி ஏதாவது உபநிஷத்து வேறு மந்திரங்களை சொல்லுதா? 108 உபநிஷத்தும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ஓங்காரம். அதில் பணம் வேணுமா, படிப்பு வேணுமா, மேன்மையான வாழ்க்கை வேணுமா, மூணுக்கும் ஓங்காரத்தை சேரு. அதனால் ஆரம்பத்தில் ஓம் ஸ்வரமாக இருக்கிறது, முடிவில் ஓம் உபனிஷத்தாக இருக்கிறது. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய, இந்த ஓங்காரம் கடைசியில் பிரகிருதியில் மறையும். பிரகிருதிக்குள்ளே சித்து இருக்குது. பிரகிருதினா இருட்டு, மாயா, மாயா ஜடம், அதுக்குள்ளே சைத்தன்யங்கிற சித்து இருக்குது, இறை அம்சம். அதுலேருந்து தான் ஓங்காரம் வருது, இருட்டிலேருந்து வரலை. இருட்டிலேருந்து நாம் வரலை, இருட்டுக்குள்ளே நம்ம பீஜமாக இருந்தோம், பீஜத்துலேருந்து வெளியில் வரும். ஆனால் தோன்றாமல் இருக்கிறதுனால இருட்டில் இருக்கிறோம். அங்கே வெளிச்சம் அடித்தா நிறையா விதைகள் இருக்குது அதுக்குள்ளே. இது ஒரு புரியுதா? எல்லாமே எங்கே லயமாகுது? சம்சாரிகள் எங்கே லயமாகறான்? எங்கே போகிறான்? மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகிறான்? எங்கேருந்து வந்தானோ அங்கே போகிறான். எங்கேருந்து வந்தான்? இந்த இருட்டிலேருந்து தான் வந்தான். இருட்டு அவனால் கடக்க முடியல, கடந்தால் வெளிச்சம், வெளிச்சம்தான் சத்து. அந்த ரூட்டில் தான் ஞானம் வேலை செய்யுது. அந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் ஞானம் வேணும். சாப்பிடக்கூடாத சாப்பிடாதன்னு விரதம் வேணும், ரிதம் வேணும், விரதம் வேணும், ரிதம் வேணும், சேவா வேணும். இதெல்லாம் சொல்கிறது எல்லாம் எதுக்கே? தஷ்ய அங்கே பிரகிருதி லீனஷ்ய, இந்த ஓங்காரமானது பிரகிருதியில் இருட்டில் மறைய கரைய யக பரக, எது கடந்து நிற்கிறதோ, மேலானதாக நிற்கிறதோ, இருளையும் கடக்கணும். இருளை கடக்கலைன்னா நீ இங்கேயே மாட்டிக்குவ, இருட்டிலே படுக்க வேண்டியதான். எத்தனை கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் நீ எல்லாருக்கும் உடனே பிறவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வாசனால் 1 கோடி ஜென்மாவில் 1% எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் பிறவியில் ஒரு பிறவி இருக்கீங்க. பாக்கி 99,999 பிறவி வருஷலாக இருக்குன்றோம்ல, அது உடனே கிடைக்காது பிறவி. காலம் நிமித்தம், ஆமாம், தேசம் காலம் நிமித்தம். இப்போ தானத்தை கூட அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. தானத்தை ஆள் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் எதிர்பார்க்காம, இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தானம்
சத்வதானம்னு பேர். ஏன்னா அது எல்லாமே சொல்லுது. யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும், தேவதாவை எப்படி வழிபடணும், சத்வம் ரஜம் தமம் 3 உணவு சத்வ தானத்துலேயும் அதே மாதிரி 3 தானங்கள் இருக்குது. அதில் சத்வதானம் வந்து ஆளை பார்த்து, இடத்த பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து, பிரதிபலன் எதிர்பாராது தானம் செய்தால் அது சத்வதானம். அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏதோ ஞாபகம் இல்லை. சரி இருக்கட்டும். சரி, எது அதையும் கிடைக்கிறதோ, இந்த ஓங்காரம் இந்த இருளையும் கடக்கிறதோ, யக பரக எது பரமாக இருக்கிறதோ சத்து, ச மகேஸ்வரக அதுவே மகேஸ்வரன், அதுவே பரபிரம்மம். சரி, அடுத்தது அந்த பரபிரம்மத்தினுடைய வல்லமை பற்றி சொன்னால், சகசிர சீஷம் தேவம், அந்த இருக்கிற எல்லா தலைகளும் அதனுடைய தலைகள், இருக்கிற எல்லா தலையும் அதனுடைய தலைகள்னால் என்ன அர்த்தம்னா, உன் மூளையில் என்னெல்லாம் சிந்திக்கிறியோ அதுக்கு அது தெரியுது. ஏன்னா அதோடைய தலை தான் நீ. நீ என்னெல்லாம் பேசுகிறியோ அதுக்கு தெரியுது. ஏன்னா அதோடைய வாய் தான் நீ. நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ அதுக்கு தெரியுது. ஏன்னா அதோடைய வாய் தான் நீ. நீ நடந்து எங்கெல்லாம் போகிறியோ அதுக்கு தெரியுது. ஏன்னா அதோடைய கால்கள் தான் நீ. நம்மை வைத்து அது நடக்கிறது, நம்மை வைத்து அது பேசுகிறது, நம்மை வைத்து அது சாப்பிடுகிறது, நம்மை வைத்து அது தூங்குகிறது. இப்படி வச்சுக்க, புரியறதுக்காக சொல்கிறேன். ஒன்று தான். அதாவது இங்கே ஒரு மகா வாக்கியம் வருது, விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம்னு அர்த்தம். இதை எழுதிக்கங்க. விஸ்வஸ்வ ஆத்மா, விஸ்வம் இந்த உலகத்துக்கே ஒரே ஆத்மா. அறிய வேண்டிய விஷயம், நுட்பமான விஷயம். பலமுறை சொல்லியிருந்தா கூட மந்திரமாக கிடைக்கிறது. விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம், விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். விஸ்வத்துக்கு ஆத்மா ஈசன், இந்த உலகத்துக்கு ஆத்மாவாக இருப்பவன் ஈசன். விஸ்வஸ்ய ஆத்மா ஈசன், உலகின் ஆத்மா ஈசன், ஒரே ஆத்மா தான் இருக்குது. அப்போ அவங்கள தான் இந்த உலகம் இருக்குது. அப்போ உலகத்தில் என்னென்ன இருக்குது? 1000 பேர் இருக்கானா, 1000 தலை அவனுடைய தலை. சகசிர சீஷம் தேவம், விஸ்வ அக்ஷம் விஸ்வசம்புவம். 1000 கண்கள் இருக்கா உலகத்தில், எல்லாம் அவன் கண்ணு. நம்ம கண்ணை வச்சு அவன் பார்க்குறான். விஸ்வாட்சம் விஸ்வம் சம்புவம். இந்த விஸ்வம் நன்றாக இருப்பதற்கு மேன்மைப்படுத்துபவன் அவனே. விஸ்வசம்புவம், சம்பவம் இல்லை, சம்புவம். நன்மையாய் உலகமாய் நிற்பவன். விஸ்வம் நாராயணம், இந்த உலகம் நாராயணம். ஜெகத்தத்துவம், புத்தி தத்துவம், ஜெகத்தத்துவம் நாராயணன். பார்க்குற எல்லாம் நாராயணன் தான். நரனுக்கு கதி நாராயணன். நரனுக்கு, ஜீவராசிகளுக்கு கதி, புகலிடம் நாராயணன். வழி, அயனம்னா வழி, மார்க்கம். விஸ்வம் நாராயணம் தேவம், அக்ஷரம் அழியாதவர், பரமம் மேலானவர், பதம் அடைய வேண்டிய நிலை. இந்த ஜீவராசிகள்லாம், சித்தான ஜீவராசிகள் எல்லாம் சத்தான நாராயணனை அடைய வேண்டியது. இல்லை, சித்தான நாராயணன், சத்தான மகேசனை, பிரம்மத்தை அடைய வேண்டியது தான். சம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம். அதுதான் அடைய வேண்டிய பரமபதம், மேலான பதம். பரமபதம்னா நாம் பக்தி யோகத்தில் ஏகாதசி அன்னைக்கு உள்ளே போனால் நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னா, அந்த அளவுக்கு பக்தி இருந்தால் நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். 365 நாள் ஒன்றுமே செய்யாமல் 366 நாள் ஏகாதசி அன்னைக்கு நான் எப்படியாவது உள்ளே நுழைஞ்சிடுறேன் பாரு, எனக்கு நிச்சயமாக பரமபதம் கிடைச்சிடும்னா எப்படி கிடைக்கும்?
நான் போகிறப்ப ராமா ராமா சங்கரா சங்கரா சாகுறப்ப சங்கரா சொல்லிக்கிறேன்னு சொல்கிறான்ல. இப்போல்லாம் நேரம் இல்லையா அவர். இப்போல்லாம் வெங்காயம் வெட்டுற போகிறாரு. வெங்காயம் வெட்டுறதுக்கு இதை வெட்டுறதுக்கு போகிறாரு. கடைசியில் சங்கரா சங்கரா சொல்லிக்கிறேன். அப்படி அது போல் விஸ்வதக பரமாநித்தியம். இந்த உலகின் பரமான் மேலான நித்தியம், அழியாத பொருள், அழியா பொருள். இந்த உலகத்தில் அழியாத பொருள், மேலான பொருள் ஒன்று இருக்குன்னா அது சத்தே. விஸ்வம் நாராயணம். இந்த உலகம் நாராயணம். இந்த உலகம் முழுவதும் நாராயணன். நாராயணனே விஸ்வம். ஹரிம் பாவங்களை போக்குபவன். ஹர ஹரி. ஹரி ஹரன் ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை தான். சிவத்துக்கும் சக்திக்கும். ஹர ஹரி. ஹரித்தவர்ணாய பசுமை நிறைய முடியவள். அம்பாள் பசுமை பச்சை. விஸ்வம் நாராயணம் ஹரிம். விஸ்வம் ஏவ இதம் புருஷம். இந்த புருஷனே இங்கே இருக்கக்கூடிய விஸ்வம். அந்த சத்தே இந்த 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 உலகம். விஸ்வமேவ இதம் புருஷஸ் தது விஸ்வம் உபஜீவதி. அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அவரால் வாழ்கிறது. நாராயணனே விஸ்வம். அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் அவருள் வாழ்கிறது, அவரால் வாழ்கிறது. தது விஸ்வம் உபஜீவதி. அவரால் வாழ்கிறது. அவரே விஸ்வம். பதிம் விஸ்வஸ்ய பதிம். அவர் தான் பதி. விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம். அதுதான் இப்போ சொன்னேன். இந்த உலகத்துக்கு ஆத்மா. இந்த லைன் மறக்கக்கூடாது. முக்கியமான வாக்கியம் இது. இந்த உலகத்துக்கு ஒரே ஆத்மா. விஸ்வஸ்ய ஆத்மா ஈசன் ஈஸ்வரம். மறக்காது. விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம் ஆத்மேஸ்வரம் அப்படி வருது. இந்த உலகத்துக்கு ஒரே ஆத்மா ஈசன். விஸ்வஸ்ரீ ஆத்மா ஈஸ்வரம். சாஸ்வதம் நிலையானவர். சிவமுச்சத்தே. அவரை சிவம் என்று சொல்கிறார்கள். சிவம் என்று சொல்கிறார்கள். விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம் சாஸ்வதம் சிவம். ஈஸ்வரம் சாஸ்வதம் சிவம். நாராயணம் மகாஜேயம். நாராயணனை அறிய வேண்டியது. அறியப்படும் பொருள் நாராயணன். அறிவதும் அறியப்படும் பொருளும் ஒன்று தான். அறிகிற வரைக்கும் தான் அறிகிறவன். அறிஞ்ச பிற்பாடு அறியப்படும் பொருள் இல்லை, அறிகிறவனும் இல்லை. அறிவு ஒண்டி தான் நிற்குது. அறிவு தான் உடம்பு எடுக்குது. அறிவு ஒரு அணுன்னு வச்சுங்களேன், புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு அணு உடம்பை எடுத்து, ஒரு ஸ்தூல உடம்பை எடுத்து, ஒரு சூக்ஷ்மமான அணு ஒரு ஸ்தூலமான உடம்பை எடுத்து சூக்ஷ்மமான பரத்தை தேடுது. அன்பு அமைதி ஆனந்தத்தை தேடுது. சூக்ஷ்மமான அணு சித்தாக இருக்கும்போது உடம்பை எடுத்து சத்தை தேடுது. இந்த சித்து அப்புறம் மகத்தாக மாறுது. அவ்வளோதான் விஷயம். புரியுதா? சித்து அதுக்கு எல்லாமே இருக்குது. உடம்பு இல்லாட்டினாலும் அது சித்து தான். எப்படி இருக்குது? உணர்வாக இருக்குது. அறிகிற பொருளாக இருக்குது. எல்லாத்தையும் அறிஞ்சிடும். உங்கள் கண்ணை எல்லாரையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அந்த கடையில் அந்த பொருளை சூப்பரு, அது உபயோகமோ இல்லையோ, என்ன பண்ணுறான்? உடனே என்ன பண்ணுறான்? சூப்பர்பு அப்படின்னு சொல்கிறான். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. இதுவான வீட்டில் போய் இது இல்லை, அது 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 உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்தேங்கிறேன் சொல்கிறேங்கிறேன். அப்புறம் நீங்கள் மீறி உங்களை வண்டி அழைச்சி போய் காட்டுறேன். இது போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ. எல்லாம் செல்ஃபி எடுக்குதுல்ல, அது மாதிரி. சிவமுச்சதம் நாராயணம் மகாஜேயம். அறிய வேண்டியவர், மகா ஞானின்னு சொல்லலாம். சிவாத்மானம் பராயணம். அந்த பரத்தை கதியாக நோக்கி பராயணம் செல்ல வேண்டும். பரமகதியாக நோக்கி செல்ல வேண்டும். பராயணம்
போக வேண்டிய இடம். சிவாத்மானம் பராயணம், சிவாத்மாவை நோக்கி பயணிக்க வேண்டும். நாராயண பரோ, நாராயணன் பரபிரம்மம். ஜோதிராத்மா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிக்கு ஒளி வெளிச்சமாக இருக்கிறார். நாராயண பரக, நாராயணக பரக, நாராயணனே பரன், பரமாத்மா. நாராயணம் பரபிரம்மம், நேரடியாக சொல்லி நாராயணன் பரபிரம்மம். தத்துவம் நாராயண, தத்துவம் அது நீயே, அந்த நாராயணன் நீயே. நாராயணன் பரபிரம்மம், நாராயணன் பரபிரம்மம், தத்துவம் அது நீ. நாராயணக பரக, அந்த நாராயணன் நீதான் மேலானவன். நாராயணக நீதான், தத்துவம் தத்துவம் நாராயணக, அந்த நாராயணன் நீதான், நீதான் பரக, நீதான் மேலானவன். தத்துவமசி அழகா உபதேசிக்குது. நாராயண பரபிரம்மங்கிறத மேன்மையை கொண்டு வந்து அது நீதான சொல்லும்போது மெய்ப்பொருள் நாம் அறிகிறவங்க மெய்ப்பொருளை ஏற்றுக்கொண்டே வேணும். அது கேட்க தான் அது அனுபூதி ஆனால் தான் அதெல்லாம் புரியும். அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அது கேட்கறதுனால தான், சிரவணத்தினால தான் மனனம், மனனத்தினால தான் நிதித்தியாசனம். மனனம் பண்ணாமல் நிதித்தியாசனம் நடக்காது. சிரவணம் பண்ணாமல் மனனம் பண்ண முடியாது. தொடர்ந்து சிந்திக்க மாட்டேன். இப்போ ஒரு 10 வார்த்தையை இன்றைக்கி கிளாஸ் எடுத்துட்டால் நாளைக்கு ஃபுல்லாக உனக்கு அது ஓடும். என்றைக்கோ ஒரு நாள் வேலை வெட்டி இல்லை, பொங்கல் அன்றைக்கி வந்தேன், தீபாவளி அன்றைக்கி வரேன், ஆயுத பூஜை லீவ் விட்ருக்கானுங்க, அதுக்காக வரேன். இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, பொழுது போல. சரி அப்படியே போயிட்டே இருந்தேன். டக்குன்னு வேதாந்த கிளாஸ் போர்டு கண்ணில் பட்டுச்சு. அங்கே யார் வேணாலும் போகலாம், கதவு திறந்து தான் இருக்கும். உள்ளே நுழைஞ்சிட்டேன். அப்படின்னு தான் என்ன புரியும். நாராயண பரோ தியாதா, தியானம் நாராயணம். நாராயணே மேலான தியாதா, அவரே அறிபவர், தியானிப்பவர். தியானமும் அவர் தான். அதாவது தியாத்ரா, தியேய, தியானம்னு 3 வார்த்தை இருக்குது. தியாதா தியானிப்பவர், தியானம் தியானிக்கிற செயல், இந்த செயலை தான் நடுவில் வரும். அப்புறம் தியானிக்கப்படும் பொருள் தியேயம். தியேயம்னா லட்சியம், குறிக்கோள். யாரை தியானிக்கிறார். நாராயணோ பரோ தியாதா, தியானம் நாராயணக பரக யச்ச, எது கிஞ்சித் ஜகத் சர்வம், எது கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தை ஸ்ரேயத்தை அப்படி வா, எதெல்லாம் இந்த உலகத்தில் மேன்மையானதாக இருக்கிறதோ, யச்ச எது கிஞ்சித் ஜகத் சர்வம், ஜகத்தில் இருக்கிற எந்த பொருளும், சிறந்த பொருள் எந்த பொருளும் திருஷ்யத்தை தென்படுகிறதோ, உலகத்தில் எந்த பொருள் தென்படுகிறதோ, ஸ்ரூயத்தை கேட்கிறீர்களோ, எல்லாம் யார்? எல்லாம் நாராயணன். அந்தர்பகிஷ்ச, உள்ளேயும் சரி வெளியேயும் சரி. தத் சர்வம் வியாபிய நாராயணக, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்போ யார்கிட்ட பகைமை கொள்வது, யார்கிட்ட சண்டை போடுறது, யாரை திட்டுறது, யாரை வாழ்த்துறது, யார் இதெல்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் மனம்தான் என்ன பண்ணுது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. திட்டுறது, வாழ்த்துறது, பாராட்டுறது, அழுகிறது, தவிக்கிறது. தத் சர்வம் வியாபிய, நாராயணன் மட்டும்தான் இங்கே இருக்கிறார். நீ மனதில் இருந்தால் அது அலை நிலை நுரை. ஸ்திதக, அவரே நிலைத்தவர். ஸ்திதக அனந்தம், எல்லையற்றவர். அவ்யயம், அவ்யயம் அழியாதவர், செலவழிக்க முடியாதவர், குறையாதவர். எவ்வளோ செலவு செய்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். கவிம், ஞானி. சமுத்திர அந்தம், சமுத்திரத்துக்கு உட்பொருளாய் இருப்பவர். விஸ்வசம்புவாம், இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடியவர்.
நாராயணனே அவரை தியானிக்கிறேன். எப்படி தியானிக்கணும்? அறிந்து தியானிக்கணும், அறியாமல் தியானிக்கக்கூடாது. அதனால் ந தனேன்னு ந பிரஜையா ந கர்ம. ஏன்னா பிரஜா முதல் மந்திரம் எப்படி பார்த்தோம்? ந கர்மனா ந பிரஜையா தனேன்னு தியாகேன்னு. தியாகேன்னு ஏக அமிர்த தத்துவம் ஆனுஷு. அது ஒரு மகா வாக்கியம். விஸ்வஸ்ய ஆத்மா ஈஸ்வரம். 2 மகா வாக்கியம் முக்கியமாக கிடச்சிருக்கு. 95. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவே. Guru